ஹலோ கைஸ், கண்ணாடி கழட்டிடும். மோட்டிவேஷனே இல்லாத எனக்கு மோட்டிவேட் பண்ணது இந்த சாங் தான். இந்த சாங்கையே ஏன் மோட்டிவா எடுத்து பேசக்கூடாது? சாங்கை கேட்ட உடனே அது அப்படியே நரம்புக்குள்ள போய் சரி. பல சாங்குல பழக்கிற சாங்கை பார்ப்போம். இது இந்த மாதிரிலாம் வெறியாலாம் மோட்டிவேட் பண்ணாது. அப்படியே நம்மளை அணவரைச்சு அறுத்துரும். அந்த ஃபர்ஸ்ட் லைனே பழக்கிற பகலானி படக்கிற அகலானி. பகலானா என்ன அகலானா என்ன தெரியலையே. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லைனை கேட்கும் போதே அவ்வளோ ரியாக்ஷன் இல்லை. பழக்கிற பகலானா பலன்னு இருக்கிறத சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். அப்படி திரும்ப கேட்டோம்னா பகலானி அகலானி யாருடா நீ? அதுக்கு அடுத்து வர லைன்ல சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. அதுக்காக சேட்டைன்னோனே அடுத்த மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம்னா காலையில சீக்கிரமா எந்திரிங்க. சாமியார் கெட்ட கூட ஒரு பெரிய பட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு அம்மாவை கூப்பிடுங்க. அம்மா, உங்க வீட்டுல இருக்கிறது சாதாரண பையன் இல்லம்மா, அவன் ஒரு தங்க கம்பி. அந்த முருகனே மறுபிறவி எடுத்த மாதிரி உங்க வீட்டுல வந்து பிறந்திருக்காமா. அவனை அன்பா பார்த்து அரவணைச்சு அவனுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்கம்மா. உங்க வீட்டுல எப்பவுமே சுபம் உண்டாகுமா. அப்ப அவங்க கண்ணுல ஜோதி தெரியும். அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச லைனே வருது. எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டி கத்தி போல் இருக்கும். அதிசயம் என்னவென்றால் அது இரு பக்கம் கூறு இருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். அடடா, இதை கேட்கும் போது அப்படி இங்க இருந்து அப்படியே வந்து என்னது வாந்தியா? புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது சுகம் கிடைக்கும். புலன்கள்னா இருங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்போம். புலன்கள் என்றால் என்ன? நமக்கு பள்ளிகளில் நுகர்தல், பார்த்தல், கேட்கும் திறன், தொடுதல், சுவைத்தல் உள்ளிட்ட 5 உணர்வுலன்கள் குறித்தே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் காமிக்கிறது நுகர்தல். என்ன ஏதோ கருகட வர வருது. நாக்கு இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா மூக்கு இல்லாம இருக்க முடியாது. மீனிங் இல்ல, ரைமிங் கரெக்டா வச்சுன்னு பேசினேன். அப்புறம் பாக்குறது, அப்புறம் கேக்குறத அடக்கணும். ஏய், அந்த பையனை பத்தியா செம ஹேண்ட்ஸமா இருக்கான், ஒயிட் ஷர்ட் கோல்டு செயின், பயங்கரமா இருக்க நடி பார்க்க. ஏய் பாரு, கண்டுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப நான் அவனதான் லவ் பண்ணுவேன். தொடுதல் அப்புறம் சுவைத்தல். சுவையை எப்படி கட்டுப்படுத்துறது? வாழ்றதே சாப்பிட்றது தானே. அதில் நம்ம நாக்கை கட்டுப்படுத்த சொல்றாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாம நல்லா ஹெல்த்தியா சாப்பிட சொல்றாங்க. ஒரு நிமிஷம், எங்க அம்மா கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. என்னது கீரையா? மதியானம் தானம்மா சாப்பிட்டேன். வேணாம், நான் கடையில் பர்கர் சாப்பிட்டுக்கிறேன், வைங்க. ஆமா சரி, இப்போ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா.